கிறிஸ்தவர்களுக்கு மேலாக இந்து மக்கள் தான் இந்த கோயிலுக்கு திரும்பி வார ஏன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கும். 175வது ஆண்டு நிறைவு மாபெரும் ஜூபிலி விழாவாக அதாவது கோயில் கட்டி 175வது ஜூபிலி கொண்டாட அவங்க ஒரு ஃப்ளைட்ல பிடிச்சி தனி ஃப்ளைட் வந்து சொல்ல இல்லாத அதுல ஒரு 100 பேர்கிட்ட வந்து பிரான்ஸ், லண்டன், ஜெர்மன், கனடா எல்லா நாட்டிலையும் உள்ள மக்கள் வந்து புனித அந்தோனியாரோடாக பாடுவது கிறிஸ்தவ கோயிலுக்குள்ள 175 வருஷம் தொடர்ந்து கொண்டாடுற திருமுகத்தை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாறி பின்பற்றி பாசியோர் பங்கு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை கொடியேற்றத்துக்கான கொடிசீலையான வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க இருக்கோம்டா ஜாழ்ப்பாணத்துல பாசையூர் புனித அந்தனர் கோயில்ல இன்றைய பாத்தீங்கன்னா 6ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த ஆலயத்தினுடைய கொடியேற்றமானது மிக சிறப்பாக இடம்பெற்றது. இந்த கொடியேற்றத்துல இந்த முறை மிக சிறப்புன்னு சொன்னா இந்த ஆலயத்தினுடைய 175வது வருடம், அதாவது ஜூபிலி வருடம் சொல்லுவாங்க. ஆகவே இந்த திருவிழா வந்து மிகவும் சிறப்பு வந்தது. பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய காலங்கள் நான் போன வருடம் பதிவு செஞ்சான். அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய விசேஷமான திருவிழாக்கள், அதாவது கடல் திருவிழா, 15ஆம் தேதி தேர் எல்லாமே தொடர்ந்து பதிவு செய்வேன். நீங்க இந்த வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காம ஜஃப்னா வாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கோ காணொளிக்குள்ள போலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். அண்ணாண்ட பேர் என்ன? என்னுடைய பேர் தேவகாந்தன். இப்ப இந்த திருவிழாக்காண்டி வெளிநாள் வந்தீங்கண்ணே? எந்த நாள்ல இருந்து வரீங்க? பிரான்ஸ். எவ்வளவு நாளுக்கு போறீங்க வரீங்க? நாங்கள் இடம்பெயர்ந்து 45 வருஷமாகுது. தொடர்ந்து வந்தேன்னா இந்த போர் நடைபெற்ற காலத்தில் கொஞ்சம் இடையில வேற இல்லை. பிறகு திருப்பி ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 வருஷமா திருநாளுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நான் குடும்பம் பைப் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை வந்து மிக சிறப்பான வருஷம். மிகச்சிறப்பான வருஷம் தான் எதிர்பார்க்குறோம். என்ன சொன்னால் இது வந்து 175 வருஷம் சிறப்பான ஒரு வருஷம். புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் எல்லாரும் வந்து இருக்கிறார்கள், எல்லா நாட்டிலையும் இருந்து. கொடியேற்றத்துக்கான கொடிசீலையான பாருங்க கொடி கம்பமானது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அந்தோனியாருடைய உருவம் பொறிக்கப்பட்ட கொடிசீலையானது ஏற்றுவதற்கு தயாராகிவிட்டது.
ஆமா இது என்னம்மா நேத்தி கட்டுறீங்களா? உங்க நேத்தி ஒன்று வச்சு போட்டு இந்த கொடியில கட்டுறதா? இதில் பார்த்தீங்கன்னா தங்கள் நேர்த்திக்காக வந்து இந்த கொடி கம்பத்தில் வந்து தாங்களதை எழுதி ஒன்றை கட்டுறதை காணக்கூடியதாக இருக்கு. அவங்களுடைய வேண்டுதல் இதை எழுதி கொடி கம்பத்தில் கட்டுறதை காணக்கூடியதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆலயத்தாலே இந்த இது வழங்கப்பட்டிருக்க அது வந்து தங்களோட நேர்த்தி அல்லது வேண்டுதல் எழுதி போட்டு இந்த கொடி கம்பத்தில் கட்டி தங்களோட இதை வேண்டுதலை செய்யலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து வேத மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சைவ மக்களும் தங்களோட வேண்டுதல் நிறைவேற்றது காணக்கூடியதாக இருக்கும். இறை மக்களை மாலை வேளையாக காட்சி இருந்தது. அவர்களுக்கு எல்லாருடைய முகங்களிலும் மகிழ்ச்சி பொங்கி நிற்கின்றது. பாசியோர் பங்கு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை இன்று நாங்கள் மகிழ்வோடு கொடியேற்றி திருவிழாவை ஆரம்பித்து வைக்கின்றோம். எங்களுடைய இந்த திருவிழா 165வது ஆண்டு நிறைவு மாபெரும் ஜூபிலி விழாவாக நாங்கள் கொண்டாட எச்சரிக்கின்றோம். இந்த நாள்கள் ஆண்டவருடைய ஆசை நிறைந்த நாட்களாகவும் தூயாவியாருடைய வழிநடத்தல்கள் நிறைந்த நாட்களாகவும் இருக்க நாங்கள் மன்றாடிக் கொள்வோமாக. இந்த 10 நாட்களிலே ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை முறைகளை சிந்தித்து அவற்றை பின்பற்றி வாழவும் இந்த நாட்கள் எங்களுக்கு பயன்பட நாங்கள் மன்றாடிக் கொள்வோமாக. தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்தருளும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்கள் மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நாட்களிலே கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் பாதுகாவலர் பொழுது அந்தோனியாருடைய திருமுகத்தை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொடியை ஆசீர்வதிக்கிறேன். கொடி ஏற்ற நிறைய மக்கள் வந்து சோழ நெறிகிறத காணக்கூடியதா இருக்கு. கொடி எப்படி இருக்குன்னு சொல்லி அண்ணா பேர் என்ன? என் பேர் பொருத்திர கணேஷ். நீங்க என்ன பாஸ் வரானா இல்லாட்டி இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. திருவிழாக்கான வந்திருக்கீங்க. ஒரு முறை பாருங்களா? ஒரு இடம் பாரு. அப்ப இந்த முறை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாகவும் அதாவது வந்து கோயில் கட்டி 175வது ஜூபிலி கொண்டாட மிகவும் சிறப்பாகவும் இது பாஷைவர் பிரான்சில் வாழும் பெருமையான மக்கள் வந்து இந்த முறை சமூகம் அளித்திருக்கிறார்கள். மிகவும் ஸ்பெஷலான விதத்தை இந்த முறை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இனிமே சிறப்பாகவும்
நல்ல ஒரு இதாக கொண்டாடணும்னு சொல்லி தான் எல்லோரும் இந்த ஆசைப்படுகிறார்கள். நிச்சய நிறைவேறும், நன்மையா நடக்கும்னு சொல்லி கூடி கிடையாது. ஆனா நீங்க சின்ன பிள்ளைல இருந்து இந்த கோயிலை பார்த்துருப்பீங்க. இந்த ஆலயத்துல வளர்ச்சி எப்படிக்கா? 175 வருஷம் முன்னாடி முதல்ல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது வளர்ச்சி எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஆளுந்து இந்த கோயில் முன் போட்டிக்கோ வந்து எங்களுக்கு பாக்கி நான் சின்ன பிள்ளை பெரிய உயர்ந்த கட்டிடமாக இருந்தது. ஒன்றுக்கு இந்த மண் போட்டு தான் இருந்தது. அப்போ திருவிழா நடக்கிற காலங்களில் வந்து அந்த மூலம் அடிக்கிறது, மூலம் இந்த உள்ளுக்குள்ள அந்த தூக்கி மூலம் அடிக்கிறது. அந்த வழியால் அந்த மண்ணுக்குள்ள தான் அடிப்பாங்க. அந்த கோயில் போட்டிக்கோ கட்டை நிலம் இழுக்கிற காலத்துலேருந்து அந்த வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும். சரி சரி. இதில் எங்கேயால பெரிய பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது, பெரிய ஸ்கூல் ஒன்று, பெரிய பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆண். நாங்கள் 3ஆம் வகுப்பு இங்கே படிப்போம். 3ஆம் வகுப்புலேருந்து ஆண் பெண் பாடசாலை 3ஆம் வகுப்பு இது மட்டும். அப்புறம் ஆண்கள் வந்து ரோமன் கத்தோலிக்க அங்கே குளமுத்துறை ரோமன் கத்தோலிக்க பாடசாலைக்கு பிரிக்கப்பட்டது. அது பிறகு ஓகே நன்றி. பார்த்தீங்கன்னா 175வது ஆண்டை முன்னிட்டு கட்டப்பட்ட நுழைவு வாயிற்கோரமானது இந்த தினம் திறந்துவைக்கப்பட போகுது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முதல் முறையாக இந்த பாசியோர் பங்கிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அந்தோனியார் வரவேற்ற வளரை இந்த வழியிலே நாங்கள் ஆசீர்வதித்து திறந்து வைக்க இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செய்ய தோன்றியதற்காக இதனுள்ளே வரும்போதும் போகும்போதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அரவணைப்பையும் பாதுகாவலையும் நம்பி வருகின்றவர்கள் பல வேண்டும் சொல்லி இந்த வேளையிலே கொண்டாடுவோமாக. இந்த வாயில் வழியாக நுழைபவர் வழிபடுபவர் அனைவரும் திருமணின் அன்பு, அமைதி, நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தோன்றப்படுவார்களாக. சிறப்பாக இதனூடாக வருபவர்கள் போவர்கள் பொழுது அந்தோனியாருடைய ஆசிரியையும் பரிந்துரையும் நிறைவாக பெற்று செல்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த வாய் நிலைகளை ஆசீர்வதிப்பாராக.
வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் தம்பி. உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் தேவாந்தன், என்னுடைய பேர் ஜேசாஸ். எவ்வளவு இப்போ இங்க வந்தீங்க? இங்க இப்போ வந்தா திருவிழாக்கு இப்போ வந்து 2.5 மாசம். எந்த நாடு? பிரான்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா 175வது ஆண்டு திருவிழாக்கான வந்தீங்க. இது வந்து 175வது வருஷம். இந்த வருஷம் நிறைவு. ஊர்ல உள்ள எல்லாரும் புலமைந்த எல்லாரும் பிரான்ஸ், லண்டன், ஜெர்மன், கனடா எல்லா நாட்டிலையும் உள்ள மக்கள் வந்து பாசூர் இந்த திருநாளுக்காக வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு. ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யாழ்ப்பாணத்துல கிறிஸ்தவ கோயில் இருக்குல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பழமையான கோயில்கள் 1-2 தான் இருக்குதாங்க. கிறிஸ்தவ கோயிலுக்குள்ள 175வது வருஷம் தொடர்ந்து கொண்டாடுற ஒரு கோயில் என்று சொன்னால் அந்தோனியார் கோயில் தான் யாழ்ப்பாணத்துல. இலங்கையில் உள்ள சொல்லலாம். என்ன அந்தோனியாருடைய அற்புதங்கள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லாம சைவ மக்கள் முதல்ல நேர்த்தி வச்சு கும்பிடணும். அந்தோனியார் அற்புதங்களை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். தம்பி அற்புதங்கள் சொல்லியிருக்கல 1-2 இல்லை தம்பி. கிறிஸ்தவர்களுக்கு மேலாக இந்து மக்கள் தான் இந்த கோயிலுக்கு திரும்பி வார. ஏன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கும். குழந்தை இல்லாத கூட விரும்பி வர்றது அந்தோனியார் தான். அந்த காலத்துல இருந்த பேச்சு வராத நாக்கு என்ன சொன்னா அந்தோனியாருடைய நாக்கு வந்து அழியாம இருக்கு. இச்சாலியில இருக்கு, மதுவையில இருக்கு. அது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு இங்க கொண்டு வந்தது, இலங்கைக்கு வந்தது. அந்தோனியாருடைய நாக்கு கொண்டு வந்து நிறைய மக்கள் வந்து அதை தரிசித்து இருக்காங்க. ஊமைகள் எல்லாம் பேசியிருக்காங்க நிறைய பேர். பார்வை இல்லாதாக்கள், காது கேட்காதாக்கள், அங்கவீனர்கள், இப்படி எத்தனையோ சமயம் இல்லை. எந்த சமயம் மட்டும் இல்லாம பாரபட்சம் இல்லாம சகல இன மக்களும் வந்து வழிபடுற ஒரே கோயில் எங்களுக்கு தெரிஞ்ச. என்ன நாங்கள் இந்த ஊர் மக்கள் மகனண்டபடியா சொல்லல. இந்த கோயில் இப்போ இந்தியிலேயே ஒரு புதுமையான கோயில் தான். எல்லாரும் நம்பி வர கோயில். வல்லமையான இறைவன் ஒரு அன்னையாரின் பரம்பரையாக எங்களுக்கு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாக பெற்றுத் தந்திருக்கிறார். எங்களுக்கு நிறைவாக வழங்கி இருக்கின்றார். ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இந்த பாடல் இயேசுவை நோக்கி புகழ்ந்து உங்கள் பாடல்களாக அவரை நாங்கள் மகிழ்வுபடுத்துகிறோம். பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. மற்றொரு செய்தி அதிகாரம் 4 தொடக்கம் 5 தமது தாயாரால் குடியேற்றக்கூடிய அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய சுகங்களை நாங்கள் சற்று அவதானிப்போம் என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் குறிப்பிடுவார்கள். ஆனால் குழந்தை இயேசுவை கைகளில் ஏந்திய வண்ணம் இந்த அந்தோனியார் காட்சி தருகின்றார். பொதுவாக கூறுவார்கள், அன்னை மரியாள் சூசேயத்திற்கு குழந்தை இயேசுவை தனது கையிலே இருந்திருந்த அந்த காட்சியம் பெற்றவர் நமது கோடியேற்றவர் உள்ள அந்தோனியார். அவருடைய சில சிறுவங்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்தோனியார் குழந்தை இயேசுவை பைபிளை திரும்பி நேரத்தில் ஏந்திய வண்ணம் இருப்பார். சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்தோனியார் தனது நண்பன் வீட்டிலே ஓய்வெடுப்பதற்காக அந்த அறையில் அந்தோனியாருடைய கரங்களிலே குழந்தை இயேசு கலந்து மகிழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த காட்சியை கண்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்தோனியாரும் திருவிழத்தை படித்து அந்த இறைவனுடைய வார்த்தையை சிந்தித்து அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே குழந்தை
இயேசு குழந்தையாக அவருடைய கரங்களில் கலந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்றைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய நாட்கள் இன்னும் அறியாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அன்றோடியார் இறைவனுடைய வாழ்க்கையை அவர் உலகெங்கும் சென்று பிரகட்டித்தார். அனைத்து மக்களுக்கும் அவர் எடுத்துரைத்தார். அன்றோடியார் தனது மலையவர்களுக்காக விவிலியத்தை வாசித்து அதை குறிப்பெடுத்து ஒரு புத்தகத்திலே அவர் பதித்து வைத்திருந்ததாக வரலாறு கூறுகின்றதாக அன்றோடியார் தனது வாழ்க்கையிலே திரு விவிலியத்தினுடைய அடிப்படையிலே திரு விவிலியத்தினுடைய ஒளியிலே விவிலியத்தினுடைய வாழ்விலே அவர் வாழ்ந்தார். ஆகவேதான் இந்த வாழ்க்கையை அவர் அறிவித்ததற்காக அவருடைய நாட்டு வாழ்வு அழியாது இன்னும் அந்த மத்தியிலே இணைந்து கொண்டிருக்கின்றது. தங்கி 175வது ஆண்டின் நிறைவை மகிழ்வுடன் கொண்டாடும் நாங்கள் இதுவரை காலமும் எமது பாதுகாவலராம் புனித அந்தோனியாரோடாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை குணங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அவரின் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் எம்மோடு இருக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இனிமை பொங்குதே அவரில் வாழ என்ற இதயம் ஏங்கி தவிக்குதே. எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொழாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும் அலியாயி நல்ல தாயாரி இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொழாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும் மகன் பூவாவியாரின் பேராலே பாருங்க விண்வெளியில அப்படி இளைஞப்படுகிறது அழகிய வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த முறை மிக விசேடம் இந்த ஆலயத்தில் திருவிழா, அதை பற்றி சொல்லுங்க. இந்த முறை எங்கட 175வது வருஷத்தை முன்னிட்டு எங்கள் அந்தோனியாரை சிறப்பாகத்தான் இந்த திருவிழா முழுக்களும் நடைபெறும். இன்றைக்கு கொடியேற்றத்துடன் இது ஆரம்பமாகிவிட்டது. ஒவ்வொருவரும் தங்களுடைய சிறப்பான வேலை திட்டங்களை செய்து இந்த லைட்டுகள் போட்டு அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். வேறு என்ன ஜனங்கள் மக்கள் எல்லாரும் அந்தோனியார் பக்தர்கள் முழு பேரும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவிழாவை. இந்த கூட புலம்பெயர் உறவுகள் கூட வரணும். இந்த முறை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃப்ளைட்டில் பிடிச்சி தனி ஃப்ளைட் என்று சொல்லி இல்லாது அதில் ஒரு 100 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. மற்றபடி தனிப்பட்ட முறையில் தனி ஃப்ளைட்டில் வந்திருக்கிறாங்க. இந்த முறை ஆட்கள் கூடத்தான் இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு திருவிழா கடையில் கொஞ்சம் நிறைய பேரை பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த வீதி இந்த 2 பக்கம் அழகாக மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்டு பாருங்க பிடிக்குன்னு சொல்லி. சரி, ஓகே ஓகே. இந்த முறை மின் அலங்காரம் இன்னும் சிறப்பாக இருக்கேன். 175 வருஷம் தானே இந்த முறை. இன்னும் வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே, வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே.